மதுரை மாநகராட்சி சார்பில் தமிழக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரின் பெயரில் இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மதுரை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ்கள் வழங்க லஞ்சம் கேட்பதாக புகார்கள் வந்துள்ள நிலையில் இந்த பிரச்சினை எழுந்துள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே. ராஜு கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி இறந்துவிட்டதாக கடந்த மாதம் 23ஆம் தேதி இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை 2006ஆம் ஆண்டு இறந்துவிட்டதாக கடந்த மாதம் சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி சார்பில் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ் வழங்கும் கணினி பிரிவில் டிஜிட்டல் கையெழுத்தினை தவறாக பயன்படுத்தி போலி சான்றிதழ் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தொலைபேசி மூலம் புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது கேட்கலாம். நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புவது, இந்த இறப்பு சான்றிதழுக்கான அப்ளை செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். காவல்துறையுடைய விசாரணையில் கண்டறிய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார், இதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். அதனுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன, ஏன் இவ்வாறான ஒரு இறப்பு சான்றிதழை 2 பேருக்கும் வாங்கினார்கள் என்பதையும் கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். அநேகமாக ஒரு அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்குமே இவ்வாறான ஒரு இறப்பு சான்றிதழ் உயிரோடு இருக்கும்போது பெற முடியும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு மதுரை மாநகராட்சியுடைய நிர்வாகத்துக்குள் ஒரு சட்டவிரோதமான சில ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்போது காவல்துறை விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். அந்த விசாரணை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறப்புச் சான்றிதழில் நடந்த முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகராட்சி மேயர் ராஜன் செல்லப்பா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் தொலைபேசி வாயிலாக அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது கேட்கலாம். ஆன்லைன்ல நம்ம சுகாதாரத்துறை மூலம் இது இறப்புச் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் பதிவு செய்யப்பட்டு அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நெட்டிலிருந்து சில டவுன்லோடு பண்ணியிருக்கிறாங்க 2 தகவல்களை. அதுல திரு அமைச்சர் என்று தெரிந்தோ தெரியாமலோ அது பெயர் அந்த குறிப்பிட்ட தெரு பெயர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் சுகாதார அலுவலரை கூப்பிட்டு விசாரித்ததன் பேரில் அது தவறாக கணினி வளர்ந்து வர விஞ்ஞானத்தை யாரோ சில சதித்திட்டத்தோடு தவறாக பயன்படுத்துகிற எண்ணத்தோடு இந்த கணினியிலே சில செய்திகளை ஏற்றி அதன் மூலம் செய்திருப்பதாக சந்தேகப்பட்டோம். அந்த அடிப்படையில் உடனடியாக மாநகராட்சி காவல்துறை ஆணையாளருக்கு அதன் மூலம் புகாரை கொடுத்து அவர்கள் சைபர் கிரைம் மூலம் விசாரிப்பதற்காக உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில மாநகராட்சியில் யாராவது ஒரு தனிநபரோ அல்லது சதித்திட்டமோ நடந்திருந்தால் அதை காவல்துறை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் என்று நம்புகிறோம்.